ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பேச போறோம்னா, ரொம்பவே சிறந்த ஆனா நிறைய பேருக்கு தெரியாத ஒரு பழத்தை பத்தி தான் பேச போறோம். அதுதாங்க அத்திப்பழம். சிலர் இதை ஃபிக் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. இது ஒரு பழம் மட்டும் இல்லைங்க, ஒரு மருந்து மாதிரியான ஒரு இயற்கையோட அற்புத பரிசுன்னு சொல்லலாம். அத்திப்பழம் ரொம்பவே நெடிய வரலாறு கொண்டதுங்க. பழைய எகிப்து, கிரேக்கம், ரோம நாடுகள்ல கூட இதை மருந்தா பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. இந்தியாலையும் குறிப்பா தென்னிந்தியால இது இப்போ கிடைச்சிட்டு இருக்கு. அத்தி மரத்தோட இலையும் பழமும் கூட பல மருத்துவ குணங்கள் கொண்டதா நிறைஞ்சிருக்கு. ஆரோக்கிய நன்மைக்காக அத்திப்பழம் சாப்பிட்றவங்க எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிச்சு வந்துட்டு இருக்கு. அத்திப்பழத்தோட நன்மைகள் பலரும் தெரிஞ்சிருக்காம இருக்காங்கங்க. இன்னைக்கு நான் சொல்ல போற நன்மைகளை கேட்டீங்கன்னா ரெகுலரா நீங்களே இந்த அத்திப்பழத்தை சாப்பிட தொடங்குவீங்க. அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அத்தி மரம் ஒரு சிறிய மரம் மாதிரி இருக்குங்க. அதோட பழம் சின்ன உருண்டையான வடிவத்துல இருக்கும். வெளியில பச்சை அப்படி இல்லைன்னா ஊதா நிறம், உள்ள செவப்பா இனிப்பா இருக்கும். இதுல இயற்கையாவே ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸ் நிறையவே இருக்குங்க. ஃபைபர், விட்டமின், மினரல்ஸ் இது எல்லாமே நிரம்பி இருக்கிறது தான் இந்த அத்திப்பழம். அத்திப்பழத்தில் இருக்கிற முக்கிய சத்துக்கள் என்னென்னு தெரியுமா? வைட்டமின் ஏ, வைட்டமின் B1, வைட்டமின் B2, வைட்டமின் B6, கால்சியம், இரும்பு, பொட்டாசியம், மெக்னீசியம், இயற்கை சர்க்கரை அதாவது ஃப்ரக்டோஸ், குளுக்கோஸ், டைட்ரி ஃபைபர், ஆன்டி ஆக்சிடன்ட்கள் பொருட்கள் இது எல்லாமே இந்த அத்திப்பழத்தில் நிரம்பி இருக்கு. உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க அத்திப்பழம் சாப்பிட்டாங்க அப்படின்னா உடல் எடை குறையும். அத்திப்பழத்தை அதிகம் சாப்பிட்டா உடல் எடை கூடும். எனவே ஒரு நாளைக்கு 4லேருந்து 5 வேளைகளுக்கு மட்டுமே சாப்பிட்றது நல்லது. உடல்ல பொட்டாசியம் குறைவாகவும் சோடியம் அதிகமாகவும் இருந்தால் தான் பிபி அதிகரிக்கும். அத்திப்பழத்தில் பொட்டாசியம் அதிகமாகவும் சோடியம் குறைவாகவும் இருக்கு. எனவே இதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா பிபி குறையும். நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துறதுல அத்திப்பழம் பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா அதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கு. அத்திப்பழத்தில் உள்ள பொட்டாசியம் நம்ம உடலில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது. நீங்கள் ஃபைல்ஸால் அவதிப்படுறீங்க அப்படின்னா நைட்டு முழுசும் தண்ணியில் ஊற வச்ச உலர்ந்த அத்திப்பழத்தை தண்ணீரோட சேர்த்து சாப்பிடலாம். இந்த அத்திப்பழம் பாலியல் பிரச்சனைகள் மற்றும் கருவுரைமைக்கு அதிசயங்களை செய்துங்க. இது விந்து எண்ணிக்கையை அதிகரிக்க உதவுது. அது மட்டும் இல்லாமல் வயக்ரா மாதிரி போன்ற வேலைகளை இது செஞ்சிட்டு இருக்கு. ஆண்கள் 2 அப்படி இல்லைன்னா 3 அத்திப்பழங்களை நைட்டு ஃபுல்லாக சாப்பிடலாம். பாலில் வச்சு ஊற வச்சு சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா உங்களுக்கான ஆற்றல் அதிகரிக்கும்னு சொல்லப்படுது. அத்திப்பழத்தில் கால்சியம் அதிகமாக இருக்குங்க. நம்மளோட எலும்புகள் வலுவாக இருக்கணும் அப்படின்னா கால்சியம் ரொம்பவே தேவை. எனவே அத்திப்பழத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா எலும்புகள் வலுவாக இருக்கும். இது எலும்புகளை பலவீனப்படுத்தும் ஆஸ்டியோபோரோசிஸ் நோயை தடுக்குது. அத்திப்பழத்தில் ஏராளமான பாலிஃபினால்கள் மற்றும் ஆக்சினேற்றங்கள் உள்ளன. அது நச்சுக்கள், கிருமிகள் மற்றும் பாக்டீரியாக்களை நம்ம உடல்ல நுழைவதை தடுக்குது. மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து விடுபட அத்திப்பழம் சாப்பிட்றது நல்லதுங்க. அத்திப்பழத்தில் உள்ள நார்ச்சத்து மலச்சிக்கல் பிரச்சனைகளை 100க்கு 100 குணமாக்கும் அப்படின்னு ஆராய்ச்சியில் தெரிய வந்திருக்கு. மலச்சிக்கல் இல்லாதவங்க அத்திப்பழத்தை அதிகம் சாப்பிடக்கூடாது. மறதி, அல்சைமர் போன்ற அறிகுறிகள் இருந்தால் அத்திப்பழத்தை சாப்பிட மறக்காதீங்க. வளர வளர அத்திப்பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா மூளை நல்லா வேலை செய்யும். தொண்டையில வலி, வீக்கம் இருந்தால் அத்திப்பழத்தை மெதுவாக சாப்பிடுங்க. இதில் உள்ள மூலம் சளி, தொண்டைப்புண் உள்ளிட்டவைகளிலிருந்து விடுபட தடுது. ஆரோக்கியமான சருமம் மற்றும் முடியை பெற அத்திப்பழத்தை பச்சையாவோ அப்படி இல்லைன்னா உலர்ந்ததாவோ சாப்பிட்றது நல்லது. இந்த பழங்கள் ஆஸ்துமா, இருமல் மற்றும் காய்ச்சல் போன்ற பல உடல்நல பிரச்சனைகளை சரி செய்துங்க. அத்திப்பழம் காய்ந்து இருந்தால் அதோட விலை அதிகமாக இருக்கும். இருந்தாலும் அதில் பல நன்மைகள் இருக்கிறதால சாப்பிட்றது நல்லது. செரிமான அமைப்பை மேம்படுத்துது. அத்திப்பழத்தில் மெக்னீசியம், மாங்கனீஸ், துத்தநாகம், கால்சியம், இரும்பு, பாஸ்பரஸ், வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, நார்ச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடன்ட்கள் போன்ற தாதுக்கள் இருக்கு. இது ஆரோக்கியத்தை மட்டும் இல்லாமல் அழகையும் பாதுகாக்குது. குறிப்பாக தோலோட பொலிவை அதிகரிக்குது. முகத்தில் உள்ள முகப்பருவை குறைக்கவும் தழும்புகளை நீக்கவும் சருமத்தை மென்மையாக்கவும் அத்திப்பழம் உதவுது. அத்திப்பழம் சாப்பிட்றது செரிமான அமைப்பையும் பலப்படுத்துது. அத்திப்பழம் சாப்பிட்றதால வயிற்று உப்பசம், மலச்சிக்கல் குறையும் அப்படின்னு நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த பழங்கள்ல கலோரிகள் குறைவா இருக்கிறதால உடலுக்கு ஆரோக்கியமான ஆற்றலை அளிக்குது. இது ஒரு நபரின் எடையை கட்டுப்படுத்தவும் உதவுது. இந்த பழங்களை சாப்பிட்றதால உடல்ல ரத்த ஓட்டம் சீராகும். இந்த நேரத்துல அத்திப்பழம் சாப்பிட்றது சிறந்தது அப்படின்னு மருத்துவர்கள் கூறுறாங்க. காரணம் என்னன்னா உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க அத்திப்பழம் பெருசும் உதவுதுங்க. இதுல இருக்கிற புரோட்டீன்கள், வைட்டமின்கள், கால்சியம் மற்றும் கந்தகம் ஆகியவை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. இந்த அத்திப்பழம் சாப்பிட்றதால பல நோய்களை தடுக்கலாம். தசைகள் வலுவடையும். சர்க்கரை நோயாளிகள் இதை சாப்பிட்றது மிகவும் நல்லது அப்படின்னு மருத்துவர்கள் கூறுறாங்க. சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துது. பெண்களுக்கு மாதவிடாய் சரியா வரவும் ஆண்களோட விந்தணு வளர்ச்சிக்கும் இது பயனுள்ளதா இருக்கு.
உலர்ந்த அத்திப்பழத்தை தினமும் நைட்ல தண்ணியில ஊற வச்சு காலையில சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடல்ல இருந்து நச்சுக்கள் முற்றிலுமே வெளியேறும். இந்த அத்திப்பழத்துல பொட்டாசியம் மற்றும் தாதுக்கள் நிறைஞ்சிருக்குங்க. இது உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது. உடல் பலவீனத்தால வாய்ப்புண், உதடு வெடிப்பு, நாக்கு வீக்கம் போன்றவற்றால் பலர் அவதிப்படுறாங்க. அத்தகையவர்களுக்கு இந்த அத்திப்பழம் எடுத்துக்கொள்றது ரொம்பவே நன்மையை பயக்குது. அத்திப்பழம் மிகுந்த டயட்ரி ஃபைபர் கொண்டதுங்க. இது குடல் மலம் தங்காம வெளியேற உதவுது. அதனால மலச்சிக்கல், வீக்கம், வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகள் குறையும். அத்திப்பழத்தை நைட்ல தண்ணியில ஊற வச்சு காலையில எழுந்ததும் சாப்பிட்டோம் அப்படின்னா செரிமானம் ரொம்பவே நல்லா இருக்கும். அத்திப்பழம் ரத்தத்துல உள்ள கொழுப்பு அளவை குறைக்குது. இதய கோளாறு, உயர் ரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகளை கட்டுப்படுத்துது. இதுல இருக்கிற பொட்டாசியம் ரத்த அழுத்தத்தை சமநிலைப்படுத்துங்க. ஸோ இதயமும் ஆரோக்கியமா இருக்கும். அத்திப்பழம் ஒரு சிறந்த கால்சியம் மூலாதாரம். இதனால எலும்புகள் பலமாக இருக்கும். மூட்டு வலி, எலும்பு நொறுக்கு போன்ற பிரச்சனைகளையும் தணிக்கும். இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துது. அத்தி இலையிலையும் பழத்திலையும் உள்ள சில பொருட்கள் இன்சுலின் அளவை சமநிலைப்படுத்த உதவுது. இது டயபெட்டிஸ் நோயாளிகளுக்கு உதவியா இருக்கும். அதனால அளவோட சாப்பிடணும். இந்த அத்திப்பழம் நார்ச்சத்து நிறைஞ்சது. இது வயிற்று நிரப்பி அதிகமா சாப்பிடும் பழக்கத்தை குறைக்குது. இதனால இயற்கையா எடை குறைய உதவியா இருக்கும். சருமம் மற்றும் முடி நலன்ல ஒரு நல்ல ரோலை இது பிளே பண்ணிட்டு இருக்கு. அத்திப்பழத்துல உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமத்தை பளபளப்பாகவும் இளமையாகவும் வச்சுக்குது. முடி வேர் பலப்படுத்தவும் உதவியா இருக்கு. அத்திப்பழம் பேஸ்ட் செஞ்சு முகத்துல போட்டோம் அப்படின்னா முகக்கரை குறையும். இந்த அத்திப்பழம் மாதவிடாய் சுழற்சியை சீராக்க உதவுதுங்க. இது ஹார்மோன் சமநிலையை பராமரிக்கும். கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான இரும்பு மற்றும் கால்சியம் கிடைக்கவும் உதவியா இருக்கு. அத்திப்பழம் ஒரு இயற்கையான எனர்ஜி பூஸ்டர். இது விந்து எண்ணிக்கையை அதிகரிக்கவும் சக்தியை மேம்படுத்தவும் உதவுது. அத்திப்பழம் உடல்ல உள்ள நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துது. அதுல இருக்கிற வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வைரஸ், பாக்டீரியா தாக்கத்துல இருந்து நம்ம பாதுகாக்குது. இந்த அத்திப்பழம் உடல் மற்றும் மனதை சாந்தமாக வச்சிருக்க உதவுதுங்க. அதுல இருக்கிற மினரல்ஸ் நரம்பு மண்டலத்தை சீராக்குது. இது மனநிலை சீராக்கும் இயற்கை உணவு அப்படின்னு சொல்லலாம். அத்திப்பழம் ஒரு ஆரோக்கியமானது தாங்க. ஆனா அளவுக்கு மீறி சாப்பிட்டோம்னா சில பிரச்சனைகள் ஏற்படலாம். அதிக அளவுல சாப்பிட்டோம் அப்படின்னா வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு ஏற்படலாம். சர்க்கரை நோயாளிகள் மிக அதிகமா எடுத்தோம் அப்படின்னா ரத்த சர்க்கரை உயரலாம். ஒரு சிலருக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன் இருக்கலாம். முகம் வீக்கம், தோல் அரிப்பு போன்றவை ஏற்படலாம். அதிகமா சாப்பிட்டா உடல்ல வெப்பம் அதிகரிக்கும். சில மருந்துகளோட, அதாவது பிளட் தின்னரோட சேர்த்து எடுத்தோம் அப்படின்னா பிரச்சனை வரலாம். ஸோ மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு அதன் பிறகு நம்ம இதை சாப்பிடலாம். இந்த அத்திப்பழத்தை சாப்பிட்றதுக்கு சரியான நேரம் என்ன தெரியுமா? உயர்ந்த அத்தி ரொம்பவே பயனுள்ளதா இருக்குங்க. தினமும் 1-2 பழங்கள் சாப்பிட்றது போதுமானது. காலையில வெறும் வயிற்றுல ஊற வச்சு சாப்பிடலாம். குழந்தைகள், கர்ப்பிணிகள், வயதானவர்கள் எல்லோருமே இதை அளவோடு எடுத்தோம் அப்படின்னா நன்மையை பெறலாம். மலச்சிக்கலுக்கு 2 ஊற வச்ச அத்திப்பழத்தை காலையில சாப்பிடலாம். மூட்டு வலிக்கு அத்தி இலை கஷாயம் வாரத்துல 3 முறை குடிக்கலாம். அத்திப்பழ பேஸ்ட் பிளஸ் தேன் இது ரெண்டத்தையும் முகத்துல 15 நிமிஷம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கழுவணும்னா முகத்துல இருக்க கரை குறையும். அத்திப்பழம் ஒரு இனிப்பு பழம் மட்டும் இல்லைங்க, இயற்கையான மருந்து மாதிரி நம்ம உடலுக்கு பல நன்மைகளை தரும். ஆனா எல்லா உணவுகளை போல இதையும் அளவோட தான் எடுத்துக்கணும். அப்படின்னாதான் நமக்கு நன்மை கிடைக்கும். நாள்தோறும் சின்ன அளவிலாவது நம்ம உணவுல இதை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் நிச்சயமா நமக்கு கிடைக்குங்க. இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.